ஒரு சின்ன அறிவிப்பு. அங்கே இருக்கிற வாலிபர்கள் ஒரு 4 பேர் டேரக்டாக கொஞ்சம் எடுத்துருப்பாங்க. அவங்க ஒரு 5 பேர் வேணும். அவங்களுக்கு இந்த உணவு எல்லாம் எடுத்துகிட்டு வர சீக்கிரமாக போயிட்டாங்க. Hi Dad. Good morning. Good morning, Maga. You are very cool. No, computer Dad. What's the time was Dad? Bank manager பார்க்கனோ. நிறைய வேலை இருக்கு Dad. நிறைய வேலை இருக்கா? நாஸ்டா பண்ணியா? ஐயோ இல்ல Dad, ரொம்ப டைம் ஆச்சு. நிறைய வேலை இருக்கு ஆபீஸ்ல கால் மேல கால் வந்துருக்கு. காஃபி குடிச்சிட்டு போ. கால் போடுமா? Dad, இருக்கட்டும். தம்பி காஃபி குடிச்சிட்டு போயா? ஐயோ வேணாம்மா. இருக்கட்டும். எனக்கு எப்பா அவசரமா இருக்கா? நிறைய வேலை சாரா. என்ன வேலையும் அந்த மாதிரி. இல்லங்க எப்படி வந்து வச்சிருக்கோம் பத்தியா? அவ்வளவு பரபரப்பா. 2 பிள்ளைங்களும் நல்லா தான் வளர்த்து வச்சிருக்கோம். ஒரு நாள் எவ்வளவு பேர் ஆளா வருவாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் ஆளு வருவாங்க தெரியுமா? நீயே வந்து வச்சிருக்க ஒரு பையன் இது. எப்ப பார்த்தாலும் கோயில், ஜபம், பைபிள்னு சுத்திங்கிறான். இதான் வந்தான் பாரு. மார்னிங் எங்க கிளம்பிட்ட? சர்ச்சுக்கா? என்னடா எப்ப பார்த்தாலும் சர்ச்சு கோயிலுன்னுட்டு வேற வேலை இல்லையாடா அவனுக்கு? போடா, தோட்டம் தொழுன்னு எவ்வளவு இருக்குது, வேலை பாரு போடா. சீக்கிரம் முடிச்சுட்டு வந்து எல்லாம் பண்ணுறப்பாங்க. போடா வேலை பாரு, அப்புறம் போலாம். ஐயா நீ வாயா, அப்பா இப்ப பாரு அப்படிதான் வஞ்சிருக்கு. வா நீ நாஸ்டா பண்ணிட்டு சர்ச்சுக்கு கிளம்பு. சரி. Praise the Lord பிள்ளைங்களா. காலையில ஜெபம் செஞ்சீங்களா? இன்னைக்கு நம்ம குட் ஃப்ரைடே ஏன் செலிப்ரேட் பண்றோம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயேசு சாமி நம்மளுக்காக சிலுவையை சுமந்தார். 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தார். நம்மளுக்காகவே நித்திய தேவனாகவே இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்து நம்மளுக்காக பாடுகள் பட்டு அவர் பரலோகத்தில் போய் நம்மளுக்காக இடங்கள் செஞ்சு வச்சு எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. எல்லாம் என்ன சொல்லுவோம்? ஐயோ யாராவது வந்து காப்பாத்துங்களே. ஐயோ வந்து காப்பாத்துங்க. தம்பி வந்து காப்பாத்துங்க. தம்பி ப்ளீஸ் தம்பி வந்து காப்பாத்துங்க. ஐயோ கவலைப்படாதீங்க. ஹாஸ்பிடலுக்கு போறோம். இந்த பக்கத்துல ஹாஸ்பிடலுக்கு போலாம். ஐயோ என்னாச்சுன்னு தெரியல. சார் ஓகே சார், ஓகே சார். கவலைப்படாதீங்க. டாக்டர் எதாவது சொல்லிட்டாங்க. எது தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் கொடுத்துருக்கு. எதனா தேவைப்பட்டாங்க கால் பண்ணுங்க. கடவுள் காப்பாற்றுமா, கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ நான் தெரியலையே. அப்பா என்னாச்சு? ஏன் மாத்திக்கிறேன்? அப்பா பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுப்பா. பிசினஸ் லாஸா? என்ன சொல்றேன்? 50 லட்சம் லாஸ் ஆயிடுச்சுப்பா. 50 லட்சமா? ஆமாப்பா, போலீஸ் எல்லாம் தேடுறாங்கப்பா. பெரிய பிசினஸ் மேன் சொன்னீங்கடா. நீ பெரிய ஆளா வரணும்னு சொன்னேன். அப்பா இந்த சொத்துல போயிட போல பயமாகுதுப்பா. தேடி பெரிய ஆளெல்லாம் வரணும், போலீஸ் எல்லாம் தேடி வரணும்னு சொன்னீங்கடா. அப்பா ஆமாப்பா, பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுப்பா. சொத்தெல்லாம் போயிடுன்னு சொன்னீங்க. என்னடா இப்படி பண்ணிட்ட? மோசம் பண்ணிட்டடா நீ. என்னப்பா? ஐயோ தாங்க முடியலையே. அப்பா வா 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 வா. என்னாச்சுமா? வா என்னாச்சுமா? டேய் என்னடா பண்ண? என்னாச்சு? என்னன்னா அம்மா கொஞ்சம் பாத்துக்கோங்கம்மா. என்னாச்சு? 50 லட்சம் லாஸ் ஆயிடுச்சுன்னா 50 லட்சமா? ஆமாண்ணா, போலீஸ் எல்லாம் தேடுறாங்கண்ணா. போலீஸா?
பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா. பா கொஞ்சம் பாத்து பா, நான் போய் பாத்துட்டு வரேன்ப்பா. ஏய் கொண்டேரா. என்ன பண்ணுறது பிஸ்னஸில் 50 lakhs லாஸு பாசிபிளாக வரல. அவர் பெட்டராக இருக்குவார். வருவார் இப்போ. மார்னிங் பாஸ். குட் மார்னிங். கேட்டிங்களா 50 lakhs லாஸ் ஆகிடுது நம்ம கம்பெனியில். என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. அந்த ஃப்ராங்க்லின் பையனை நம்பி ரொம்ப மோசம் போயிட்டேன். ஆமாம் சார், மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் சார். இன்னைக்குள்ள எப்படின்னா வச்சிருவாங்க சார். போலீஸ் கையில் மாட்டலன்னா சார் எங்கேயாவது மாட்டேன் சார். அப்போ இருக்கா இல்லை மாட்டணும். போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். அவன் காட்டுங்கிற மாட்டணும். லிசிமா என்னங்க? ஒரு காஃபி கொண்டு வாமா. இத கொண்டு வரேங்க. ஏய் இந்த வீடா? அண்ணா ஆமாண்ணா. சரி நான் வண்டி பார்க் பண்ணிட்டு வந்தேன். இப்போ சரிண்ணா. சார் யாரு? நான் நீயா? உன்னால வர சொல்லிருந்து உன்னால கம்பெனி 50 lakhs லாஸ் நான் எனக்கு. ஆமாம் சார், இவனால பிஸ்னஸில் 50 lakhs லாஸ். என் வீட்டில் நீ கால் வெளியே போயிடுங்க. அப்புறம் சொல்லிங்க போடா வெளியே. ஒரு நிமிஷம்யா, ஒரு நிமிஷம்யா. நீ யாரு? ஐயா அண்ணாயா. தம்பி நீங்க தான் ஆக்சுவலா வந்து காப்பாத்துறது. ஆமா ஐயா நான் தான். என்னமா சொல்ற? ஆமாங்க, இவங்க தான் உங்களை காப்பாத்துறது. ஆமா ஐயா நான் தான். சரி வாங்க உள்ள பேசலாம். உட்காருங்க. பரவாயில்லைங்க. பாருப்பா 1 லட்சம் 2 லட்சம்னா பரவாயில்ல. 50 லட்சம் லாஸ் பண்ணிக்கிறேன் கம்பெனில. எவ்வளவு லாஸ் தெரியுமா எனக்கு? ஐயா புரியுதுங்க ஐயா. என்ன பார்த்து ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்கய்யா. ஏதோ தெரியாத செஞ்சுட்டு இருக்கிறாயா. நீ கடவுள் பெரியவரையா. உங்களுக்கு அந்த காசு எப்படியாவது குத்துருவாரையா. இல்ல எனக்கு உயிரோட காசு பெருசு இல்ல. இருந்தாலும் நீ உயிரை காப்பாத்திக்கிறதுனால அவனை மன்னிச்சு விட்டுற. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. கேஸ் ரொம்ப நன்றி. கேஸ்ல நான் வாபஸ் வாங்கிடுறேன். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. இல்ல இல்ல நன்றி இல்லாம. டேய் நன்றி சொல்றோம். போ இருக்கட்டும் போ. ஐயா பாருங்க. சொல்லுங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்களா? ஐயா வேலை தேடிட்டு இருக்கேன். என் கம்பெனில மேனேஜர் போஸ்ட் இருக்கு சரிங்களா? சரிங்க ஐயா. அப்ப நான் நீங்க வந்து அப்பா நீங்க அன்புக்கு அதிகமாக நேசிக்கிறீங்க பரலோக தந்தையே. அப்பா எங்க குடும்பத்தோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. அப்பா எங்க குடும்பத்தை இந்த பிரச்சனையில இருந்து விடுவீங்க தகப்பனே. யாவற்றையும் உடைய நாமத்திலே ஏறெடுக்கிற ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். வாப்பா பெஞ்சமின். அப்பா இல்லம்மா. இருக்காப்பா, என்னாச்சு? போன விஷயம் போன விஷயம் எல்லாம் நல்லபடியா ஆச்சுப்பா. அந்த காசெல்லாம் ஆமாப்பா கடவுள் நம்மளுக்கு பெரிய காரியங்கள் செஞ்சுட்டாங்கப்பா. கொஞ்சம் விவரிச்சு சொல்லுப்பா. டேய் சொல்றா. எங்க பாஸ் என்ன மன்னிச்சாருப்பா. அப்படியா? ஆமாப்பா. கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாப்பா. பா அதுவும் இல்லாத கேஸ் கூட வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்படியா? ஆமாப்பா. வேற நம்பவே முடியலையாப்பா. அப்பா அண்ணன் எங்க பாஸ்க்கு ஆபத்து இருக்கும்போது உயிரை காப்பாத்திருக்கிறாருப்பா. ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. ஆமாப்பா நம்ம கடவுள் பெரியவர்ப்பா. அதுவும் இல்லாத எனக்கு வேலை கூட கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்கப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. பாத்தீங்களா? எப்ப பாரு பெரியவனை திட்டிட்டே இருந்தீங்களே. பரவாயில்ல அதெல்லாம். எப்பெல்லாம் ஜெபிக்கும் போது சர்ச்சுக்கு போகும்போது பைபிள் படிக்கும் போதெல்லாம் நான் என்ன ரொம்பலாம் பேசிருக்கேன். ரொம்ப அவமானப்படுத்திருக்கேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. அப்புறம் நீ எப்பெல்லாம் ஜெபிக்கிறியோ சர்ச்சுக்கு போறியோ பைபிள் படிக்கிறியோ நானும் உங்க கூட வரேன்ப்பா. ஆமாப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஃபேமிலி ப்ரேயர் பண்ணலாம்ப்பா.
சரி மகா அப்படியே செய்யறேன். சரிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம். நானும் வந்துடுறேன் சர்ச்சுக்கு. போலடா போலடா பா போலப்பா எல்லாம் ஒண்ணா போலப்பா சர்ச்சுக்கு. சரிப்பா இப்போ போலாமா சர்ச்சுக்கு? சரிங்கப்பா. எங்க இருக்காது சர்ச்சு? இங்கதான்ப்பா அல்சூர்ல யூனிட்டி